ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு பக்கத்தில் ஒரு வேலை செஞ்சுருக்கேன்னு 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா? இவ்வளோ நாள் அந்த வீடியோ போடல. அது வந்து நிதானமாக வேலை செஞ்சிச்சு. அதே மாதிரி அங்கே மழை ஜாஸ்தி, 1.5 ஜல்லி போட்டுட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதத்துக்கு பக்கம் நிற்க வச்சுட்டு தான் அப்புறமா தான் வேலை செஞ்சீங்க. அதிகமான மழை, அதனால தான் லேட் ஆச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. களம் சூப்பராக வந்திருக்கு. தண்ணி களம் தான். மிஷினை ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். தண்ணி களம் சுத்தமாக முடிஞ்சுது. ஏன்னா பீஸாக வீடியோ போடல. ஃபஸ்ட்லேருந்து மண் மட்டம் பண்ணுறதுலேருந்து ஃபுல்லாக களம் ஃபுல்லாக போட்டு மாட்டுற வரலையும் ஃபுல்லாக முடிக்கிற வரலையும் ஒரே வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். முக்கியமாக இது வரலையும் போடாத மாதிரி இந்த காலத்தில் எக்ஸ்ட்ரா ரேம்ப் போட்டு பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு வேலை. முக்கியமாக கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்களே போய் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை என்னை பற்றின டவுட் எதுனா அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு களம் போடுறதா இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து பண்ணலாம். இது வந்து ஆலோ பிளாக் அண்டு பிளேயாஸ் இருக்குது, ரெண்டுமே சேர்த்து பண்ணுற மாதிரி தான் இந்த மிஷின் அமைச்சிருக்கு. முக்கியமாக இந்த பிளேயாஸ் மிஷின் வந்து ஆலோ பிளாக் மிஷின் மட்டும் நம்ம சாய் கம்பெனியில் எடுக்குது. அந்த ஃபேன் மிக்சர் வந்து நம்ம ஆந்திரா ஃபேன் மிக்சரு நான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம தருமபுரியில் போட்டாங்க இல்லைங்களா, அந்த ஃபேன் மிக்சர் சொல்லியிருக்கேன். ஆர்டர் பண்ணியாச்சு. இது ரெண்டும் சேர்த்து அடுத்த வீடியோ பண்ண போகிறேன். இது வந்து ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்ட வீடியோ. எப்படின்னா தண்ணிக்களம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் மண் மட்டம் பண்ணுறதுலேருந்து வேலை முடிக்கிற வரையும் இந்த வீடியோ முழுசாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்கலாம். கிணத்துக்கடுவும் ஊருக்குள்ளே கிடையாது. இது வந்து செட்டிப்பாளையம்னு சொல்லிட்டு பக்கத்தில். இது பாருங்கள், ஃபுல்லாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ஒரு 2 அடி 3 அடி பள்ளம் தான் இது. இருந்தாலும் பேக் சைடில் நிறையா வாட்டம் இருக்கிறதுனால அந்த பக்கம் ரோடு இதை ஹைட் பண்ண முடியாது. ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வாட்டம், அதனால் அப்படியே அந்த மட்டத்துக்கு அப்படியே மட்டம் எடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து 16 அடியில் 3 ரூமு. காரணம் எதுக்குன்னா உங்களுக்கு சிமெண்ட் ரூம் ஒன்று, ஆஃபீஸ் ரூம் ஒன்று, லேபர் ரூம் ஒன்று, அந்த மாதிரி இது 3 ரூமு வேணும்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சிட்ருக்காங்க. இது முக்கியமாக இது தேவை தான், அவங்கவுங்க இஷ்டம் தான். இது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 3 ரூம் போடணுமா சிம்பிளாக பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்ல தான். இல்லை போடுறது முன்னே ஒரே மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம் தான், நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. இது வந்து பாருங்கள், இது வந்து மட்டம் பண்ணிவிட்டு நொரம்புன்றத விட இந்த இடம் வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி கீழே தர, அதனால் க்ளீனாக மட்டம் பண்ணிவிட்டு இருக்கிற மண் கொட்ட விரும்பலை, ரொம்ப ஹைட் பண்ணக்கூடாதுன்ட்டு ரெட் மிக்ஸ் தான் கொட்டுறோம். இது மட்டம் எடுக்கிறதுக்காக இல்லை கொஞ்சம் ஹைட்டு கீழே பண்ணுறதுக்காக ரெட் மிக்ஸ் ஒரு அடிக்கு ரெட் மிக்ஸ் கொட்டி தண்ணி ஊற்றி மெருக்கடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 6-7 இன்ச்சு நாங்கள் 1.5 ஜல்லி போட்டோம். மட்டம் அந்த வாட்டம் எடுக்கிறதுக்காக நிறைய போட வேண்டியதாச்சு. பார்த்தீங்க கீழேருந்து தெரியும். அது வந்து பாதி வந்து உங்களுக்கு ரெட் மிக்ஸு, பாதி வந்து 1.5 ஜல்லி, இந்த மாதிரி போட்டு தான் செஞ்சுருக்கோம். நிதானமாக செஞ்சுங்க. 1.5 ஜல்லி போட்டுட்டு ஒரு மாதம் கேப் விட்டோம். மழை ஓவராக பெஞ்சுது அந்த டைமில். அதனால் 1 மாதம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்டு வேலை செஞ்சுட்டு போய் இந்த சைட்டை திரும்ப கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ முடிஞ்சுது. இது பாருங்கள், பாயா போட்டிருக்காங்க. இது வந்து கல் கட்டுறவங்களே விட்டாச்சு, அங்கேயே லோக்கல் ஆளுங்களே செய்கிறாங்க. நம்மளது வந்து மெயினாக இந்த தண்ணி காலம் மட்டும்தான். இது முக்கியமாக தண்ணி காலம் இதில் பண்ணிங்கிறது இது வரையிலும் செஞ்சது மாதிரி இல்லாமல் புது விதமாக செஞ்சுருக்கோம். இது மாதிரி போட்டு எர்த்ராமர் வச்சு க்ளீனாக ஓட்டியிருக்கோம். நல்லாவும் வந்திருக்கு, மனசு திருப்தியாகவும் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல வேலை. கோயம்புத்தூரில் முக்கியமாக நம்ம கோயம்புத்தூரில் இதுதான் ஃபஸ்ட்டு சைட்டு. நான் கோயம்புத்தூரில் வேலை செஞ்சது. மிஷின் எடுக்க நம்ம போகிறோம் வரோம், ஆனால் வேலை செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. நம்ம பிளாட்ஃபார்ம் போட்டது இதுதான் ஃபஸ்ட்டு. நல்லாவும் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், அதுக்கப்புறம் கம்பி கட்டிட்டு பிளாட்ஃபார்மு இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60க்கு 80 சைஸு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பெருசாக செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்களது அவுட்புட் என்னவோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அதனால்
எனக்கு பெருசாக பண்ணணுன்னாங்க. சரி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 லைன் வர மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் 6 கல் மிஷின் போட்டு 4 லைன் போட்டோங்கன்னா நல்லா வரும், கொஞ்சம் தாராளமாக இருக்குன்னு சொல்லிட்டு 6 கல் மிஷின் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இது வந்து ரேம்ப்பு போர்டர்ஸ் போட்டு அதை ஹைட்டை கட்டி ரேம்ப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு மாம்பழம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மாம்பழம் எல்லா சைட்லேயும் செய்கிறது தான் இது. நல்லா வந்திருக்கு, அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இது பாருங்க, காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். காங்கிரீட் போட்டு பாலிஷ் போயிட்டுருக்கு. இது வந்து முக்கியமாக நம்ம வேலை மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை வச்சு தேய்க்கிறது தான். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கிறது நல்லது. காங்கிரீட் வந்து இது 4 இன்ச்சு 5 இன்ச்சு காங்கிரீட் கிட்ட போட்டோம் நாங்கள். நல்ல வாட்டம் வந்து முக்கியமாக இது வாட்டம் இருக்கிறத பக்கம் மட்டும் நம்ம உள்ட்டா தூக்குறதுனால நிறையா காங்கிரீட் நிறைய செலவாச்சு. அதனால் கொஞ்சம் காங்கிரீட் திக்னஸ் அதிகமாக தான் வந்துச்சு. ஒரு 4-5 இன்ச்சு காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே மிஷினை விட்டு பாலிஷ் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஃப்ளோரிங்க்கு வராது. மற்றபட்டுக்கு இந்த ஃப்ளோரு காங்கிரீட்டு உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் சைடு வந்து பார்ட்டிஷனு இதெல்லாம் நான் 4 இன்ச்சு கல்லை வச்சு தான் பண்ணுவேன். ஓனர் வந்து 6 இன்ச்சு கல்லுலேயே கட்டுங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 6 இன்ச்சு கல்லை வச்சு பண்ணியிருக்கோம். அதனால் எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கு. இது வந்து நான் மட்டும் நினச்சி பண்ணால் மட்டும் பத்தாது. ஓனர் என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறாரு, எனக்கு பரவாயில்லப்பா இந்த அளவுக்கு எனக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசையை பண்ணுறது, அது நம்ம வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இதுமாரி வேணும், என்னென்ன மாற்றலாம் அப்படின்னு நம்மளை கேட்டு இதை மாற்றலாம் அப்படின்றத மாற்றலாம். சில பேர் நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்கிறதும் நம்மளால் செய்ய முடியாது, நான் சொல்கிறத மட்டுமும் செய்ய முடியாது. அந்த களம் என்ன எதிர்பார்க்குதோ, அந்த இடம் என்ன எதிர்பார்க்குதோ அதை செய்யணும். அதனால் நல்லா தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை. பார்த்தீங்க, உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து பள்ளமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் கீழே கைனி ஃபுல்லாக பள்ளம் இருக்க கீழே டவுனாக போகுது. அதனால் இது ரொம்ப ஹைட்டு தூக்குனா கீழே நிலத்துக்கு 2க்கு செட் ஆகாதுன்ட்டு செஞ்சுருக்கு. இது பாருங்கள், பாலிஷ் போயிட்டுருக்கு. நல்லா காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இது வரலையும் அதிகமாக நம்ம போட்டது இது நைட் 2 மணி ஆயிடுச்சு எங்களுக்கு காங்கிரீட் முடியறதுக்கு. காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, நைட் 2 மணி வரையும் காங்கிரீட் போட்டோம். இது வந்து எனக்கு ஒரே நாளில் காங்கிரீட் போடணும். காரணம் என்னென்னா, நம்ம ஜாயிண்ட் வரக்கூடாது, காங்கிரீட்டு ஜாயிண்ட் வரக்கூடாது, தண்ணி நிற்கிறது. அதனால் ஒரு நைட்டு ஒரு பகல் ஆகிடுச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட பாலிஷ் முடியறதுக்கெல்லாம் காலையில் 9-10 மணி ஆகிடுச்சு. பாலிஷ் முடியறதுக்கு அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஒரு 15-16 பேர் போட்டோங்க. இருந்தாலும் எங்களுக்கு முடியல, பெரிய களம் பாருங்கள். நைட்டு ஒரு 8 மணி, இது 1.5 களம் முடியறதுக்கே 8 மணி ஆகிடுச்சு. ஒரு களம் ஃபுல்லாகவே முழுசாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு களம் 20க்கு 80. அதனால் பெரு சைஸு. நாங்கள் இன்னொரு குரூப் சொல்லியிருந்தோம், 2 குரூப் ஒன்றா வச்சு போடுற மாதிரி காங்கிரீட் குரூப்பு. அது ஒரு குரூப் தான் வந்ததுனால எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாமே லைட் கட்டி போட்டோம். இது காலையில் ஒரு 6 மணிக்கு, 6 மணி வரலையுமே 6 மணி நைட்டு ஃபுல்லாகவே ஓட்டி பாருங்கள், காங்கிரீட் ஃபுல்லாக போட்டாச்சு. பாலிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கெல்லாம் 10 காலையில் ஒரு 10 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்கு தான் பாலிஷே முடிஞ்சுது. முக்கியமாக இந்த பாலிஷ் பண்ணுறதுக்கு யாருன்னா வேணும்னா இவர் நம்பர் நான் போடுறேன், ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் பாருங்கள். இவர் வந்து ராஜபாளையத்துக்கார். அவர் தான் உங்களுக்கு மாம்பழம் நம்மளுக்கு ஓட்டுறவர் தான். ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டு நீங்கள் போட்டுக்காங்க. டைரெக்டாக போடணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் செய்யலாம். பாலிஷ் மட்டும் ஓட்டுறதா இருந்தால் அவருக்கு போட்டு பண்ணிக்காங்க. நல்லாவும் பண்ணி கொடுக்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஜென்செட்டில் தான் ஓடும் அந்த மிஷினு. 3 ஃபேஸ் கரண்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10 கேவிக்கு மேலே வேணும், 10-15 கேவி வேணும் 2 மிஷின் ஓடுற மாதிரி. காங்கிரீட் 5 இன்ச்சு போட்டதுனால சென்டர் இருக்கிற கட்டையெல்லாம் மூடிக்கிச்சு பாருங்கள். அதுக்கு மேலே நாங்கள் புல் வச்சுருக்கோம். அந்த மட்டத்துக்கு இன்னும் கல் வச்சு செங்கல் வச்சு கட்டலாம். இல்லைனா அதுக்கு ஒரு கம்மியாக வந்துச்சுன்னா காங்கிரீட்டும் போடலாம். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். நல்லா இருக்குது, வேலை நீட்டாக வந்துருச்சு. க்ளீனாக ஒரு 10 நாள் வேலை, 10 நாளில் நீங்கள் க்ளீனாக முடிச்சு கொடுத்துட்டோம். நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் யாருன்னா இருக்கிறவங்க நீங்கள் போய் களத்தை பார்க்கணுன்னாலே பாருங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அவர் தம்பி நம்பர் கொடுக்குறேன். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து அவர்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்டு களம் போடுறது நீங்களே போட்டுக்கிறதா இருந்தாலும் இதை போய் பார்த்துட்டு போய் போட்டுக்காங்க. இல்லை நான் செஞ்சு கொடுக்கணுன்னாலையும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து இந்த களம் போடுறதுலேருந்து மிஷின் டோட்டலாக கம்பெனி வச்சு கொடுக்குறது எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளையாஸு ஆலோ பிளாக் 2 சேர்த்து போடுற மாதிரி தான் பண்ணியிருக்கு. இது பாருங்கள், பைப்பு அன்றைக்கி மறுநாள் பைப் போட்டால்
இந்த பைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருக்கேன். இது வரலையும் போட்ட மாதிரி இல்லாமல் இது ஷூ போட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த கேட் வால்வ் வந்து கழட்டுற டைப்பு, எப்போ வேணாலும் கழட்டி மாற்றிக்கலாம் அந்த மாதிரி டைப் கொடுத்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான், அப்படி ஒன்றும் நம்ம ரிஸ்க்கு இல்லாத பைப் போட்டது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இந்த கேட் வால்வ் போட்டது டக்குன்னு போட்டுட்டேன். இது வரலையும் போட்டதில்லை, இது கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள். நேராக அது வந்து வேஸ்டேஜ் தண்ணி வந்துட்டு போகிறதுக்கு எதனா மிச்சமாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்றதுக்கு. அது இது வந்து தொட்டிக்குள்ளே போகிறதுக்கு. இது தொட்டி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-25,000 லிட்டர் தொட்டி கட்டியிருக்கு. இது வந்து கருங்கல்லில் கட்டியிருக்கு. மேலே வந்து ஆலோ பிளாக் 2 கோர்ஸ் மட்டும்தான், மீதி ஃபுல்லாக கருங்கல். இது வந்து காலையில் இது வந்து மறுநாள் 2 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு சைடு ஃபுல்லாக பூசி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இது முக்கியமாக எல்லா சைட்லேயும் இல்லாமல் இந்த ஸ்டெப்பு பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா உங்களுக்கு கல் அடிச்சுட்டு இந்த பிளேயர்ஸ் கல் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் தம்பி கேட்டார், இது எப்படி இழுத்துட்டு போகணும் வெளியே எனக்கு அப்படின்னு. அந்த கல்லை ஃபுல்லாக அந்த 4 வீல் வண்டியில் அடுக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு எல்லா காலத்துலேயும் ஒன்று வாட்டம் கொடுத்து நான் ரேம்ப்பு தனியாக பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேம்ப் வந்து எல்லா காலத்துலேயும் தனித்தனி ரேம்ப்பு. எதுக்காகனா கல்லை எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்கு, வண்டியில் வச்சு அடுக்கி நம்ம தள்ளிட்டு போகிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது வேணும்னா இனிமேல் தேவைன்னு கேட்குறவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா நம்ம அது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். எது நானும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் நல்லா என்ன வரணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி போகிற மாதிரி பாருங்கள். இதில் வந்து இந்த முக்கியமாக ஆலோ பிளாக்னா கூட தூக்கி எடுத்து வெளியே அடிக்கிடலாம். இந்த பிளேயாஸ் செங்கல்ன்றது சின்ன கல் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வெளியே தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக்கும். அதனால் அந்த வண்டியில் அடுக்கி இழுத்துட்டு போயிடலாம் வெளியே. அதனால் தண்ணியும் நிற்கணும், ஆனால் வண்டியும் இழுத்துட்டு போகணும். அதனால் ஒரு ரேம்ப்பு 3 பிளாட்ஃபார்முக்கும் 3 ரேம்ப்பு போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி எதுனா களம் போடுறதா இருந்தாலும் மிஷின் வாங்குறதா இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.